வரி ஏய்ப்பு புகாரில் சரவண பவன், அஞ்சப்பர் உள்ளிட்ட இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். வரி ஏய்ப்பு தொடர்பாக ஆவணங்கள் ஏதாவது கிடைத்திருக்கா? விவரம் என்ன? சரவண பவன், அதே போல அஞ்சப்பர், ஹாட் பிரெட்ஸ் என்ற ஒரு பேக்கரி உள்ளிட்ட இந்த 4 நிறுவனங்கள்ல அது தொடர்பான அந்த கார்ப்பரேட் அலுவலகங்கள் மற்றும் உரிமையாளர்களுடைய வீடுகள் தான் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. பெரும்பாலும் சென்னையில தான் அதிக இடங்கள்ல இது 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சென்னையில மட்டுமே நடைபெறுகிறது. இவர்களுடைய நிர்வாகியினுடைய வீடு எதுவும் வெளியூர்களில் இருக்கக்கூடிய வீடுகளிலும் மொத்தமாக 32 இடங்கள்ல தமிழகம் முழுவதும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இது அஞ்சப்பர், ஹாட் பிரெட்ஸ், அதே போல அந்த கிராண்ட் ஸ்வீட்ஸ் இந்த உணவகங்கள்ல இது ஒரு சில இடங்கள் தான் என்ற போதிலும் அதிகமான இடங்கள் இந்த சரவணபவன் ஹோட்டல் அது தொடர்பான இடங்கள் தான் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கே நகர்ல சரவணபவனுடைய உரிமையாளர் ராஜகோபால் அவருடைய மகனுடைய வீடு, அதனுடைய சரவணபவன் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி அவருடைய வீடு, அதே போல கார்ப்பரேட் அலுவலகம் வடபழனியில் இருக்கிறது. இங்குதான் தீவிர சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இதுல இந்த சரவணபவன் நிறுவனம் தான் வெளிநாடுகள்ல நிறைய உணவக கிளைகள் வைத்திருக்கிறது. 36 கிளைகள் மட்டுமே வெளிநாடுகள்ல அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள்ல இதனுடைய கிளைகள் இருக்கிறது. இவர்கள் தான் பரிவர்த்தனைகள் இருக்கிறது. அதுல ஆய்வு செய்ததுல இவர்கள் வெளிநாட்டு பரிவர்த்தனைகளை அதுல முறைகேடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவே இது தொடர்பான தகவல்களை வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அது தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் வரக்கூடிய அந்த லாபத்தை இவர்கள் குறைத்து காண்பித்திருக்கிறார்கள். ஆக அந்த குறைத்து காண்பித்த அந்த லாபத்தை எதிலே முதலீடு செய்திருக்கிறார்கள், வெளிநாட்டிலேயே வேற எதுவும் தொழில் முதலீடு செய்திருக்கிறார்களா அல்லது இங்கே வேற எதுவும் வருமானத்தை காண்பித்து வேற எதுவும் முதலீடு செய்திருக்கிறார்களா என்ற கோணத்தில் அது தொடர்பான ஆவணங்களை எடுக்கக்கூடிய முயற்சியில விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சரவணபவன் மட்டுமல்லாமல் மற்ற 3 நிறுவனங்களும் கூட கடந்த 4 ஆண்டுகளாக வருவாயை குறைத்து காட்டித்தான் அவர்கள் கடை காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஏற்கனவே கண்டுபிடித்து இது தொடர்பான ஆவணங்களை அவர்கள் கைப்பற்றி அதை மதிப்பீடும் செய்யக்கூடிய பணி நடக்கிறது. இந்த 4 நிறுவனங்களும் எவ்வளவு வரி ஏய்ப்பு 4 ஆண்டுகள் செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான அந்த மதிப்பீடு செய்யக்கூடிய பணியில தற்பொழுது அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள்.